எழுதுங்க எல்லாரும். திருவாசகத்தில் 29வது பதிகத்துக்கான முன்னுரை பார்த்துட்ருக்குறோம். அடுத்த மந்திரத்தில் குரு வர்றதுனால நாம் அதற்காக ரொம்ப செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். அதில் இருபத்தில் மந்திரம் 10, 11, 12 நம்ம இதில் பார்க்கணும். அது தீட்சை சம்மந்தப்பட்டது அப்படின்னு நாம் சொன்னோமே தவிர அது சம்மந்தமாக பார்க்க முடியல. அதுக்கு தான் இப்போ நம்ம பாடம் ரெடி பண்ணுறோம். அதுதான் இப்போ ரெடி பண்ணுறோம், பாடம் ரெடி பண்ணுறோம். 10வது மந்திரத்திலிருந்து சில செய்திகளை எடுக்கும். வினையினால் விருப்பு வெறுப்பு வருகிறது. தீக்கை வாங்கிய பிறகும் உடம்பு இருப்பதனால வாசனை காரணமாக விருப்பு வெறுப்புகள் உண்டாகும். உலகம் காட்சிப்படும். பிறவி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் விடுபடுவதற்கு குருவருளும் திருவருளும் வேண்டும். இதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திங்க. குரு தீக்கையினால் ஆன்மாவை இறைவனிடத்தில் சேர்க்கிறார். ஆன்மா இறைவனிடத்தில் பிரிப்பின்றி இருப்பதை உணர்கிறது. ஆனால் உலக தாக்குதல் ஏற்படும் போது இறைவனை பிரிவது போன்ற உணர்வு ஏற்படும். அதுதான் இங்கே ஆராய்ச்சி நடக்குது. இறைவன் தன்னிடத்தில் இல்லை என்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நிலைக்கு நம்ம போனால் அந்த கவலை வரும். அதையெல்லாம் இந்த மந்திரத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது. இறைவன் எல்லா உயிர்களையும் கட்டுநிலையிலே வைத்திருப்பார் என்றால் அது அவருடைய கருணைக்கு இழிவாக போய்விடும். ஆசிரியர் மாணவனை அறியாமலே வச்சிருப்பார்னா அது ஆசிரியருடைய கருணைக்கு இழிவாயிரும். இல்லை, எழுதுங்க. இறைவன் உயிரை கட்டுநிலையிலேயே வைத்திருந்தால் அது எதாயிரம் இறைவனுடைய கருணைக்கு இழுக்காயிரும். ஒரு பையனை அப்பா படிக்க வைக்கலைங்கிறதே எவ்வளோ பெரிய குற்றமாயிருது சட்டப்படி, உண்டா இல்லையா? அதே மாதிரி இறைவன் மேலே குற்றமாயிரும். இதில் இருக்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், தொடர்ச்சியாக கிடைக்காது. ஏன்னா ஒரு மந்திரத்தை நடத்தணும்னா 1 மாதம் தேவைப்படும். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு நடத்துறதுக்காக இதுக்குள்ளே போகலை. இந்த 3 மந்திரங்களும் தீக்கை சம்மந்தப்பட்டது. நீங்கள் எதுக்குள்ளே போகிறீங்க, அருள் பத்துக்குள்ளே போகிறதுக்கு இது வேணும். குடசுத்திரியமாக சொல்லிச்சு, சூப்பராக இருக்குது பாடம், நல்லா முன்னுரையும் சொல்லிச்சு. தீக்கையினால் கண்மமலம் நீங்கும் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி மாணவர் பேர் சொல்கிறதெல்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டு சர்ச்சையாகனா எடுத்தால் போதும். தீக்கையினால் கண்மமலம் நீங்கும் என்று சொன்னது சஞ்சீதமாக கண்மம் தான் நீங்கும். குரு ஞான உபதேசம் செய்யும்போது அவன் ஞானத்தை பெற்று, அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், குரு சொன்னதை கடைப்பிடித்தால் ஆகாமியம் இல்லை. குரு உபதேசிக்கிறதுனால ஆகாமியம் போகாது. குரு சொல்கிறத அவன் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். இந்த குருவை வணங்கணுமான்னு ஒரு ஆசிரியர் நீங்கள் சாதாரண கலர் சட்டையில் கதர் சட்டையில் வெள்ளையும் வெள்ளையுமா வரும்போது உங்களுக்கு சராசரி மனிதனாக தெரியுது. வேடத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நானே இந்த கோயிலுக்குள்ளே
நல்லா காவி கட்டி காவி துண்டு போட்டு ஒரு ஆச்சாரிய அபிஷேகம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ருத்ராட்சமெல்லாம் போட்டு கழுத்தில் போட்டு சாமி மாதிரி ரெண்டில் இந்த சைடில் ஒரு 4 மாணவர், அந்த சைடு 4 மாணவர் இடம் வந்தால் என்ன செய்வீங்க? நான் என்னுடைய இயல்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாத்தியார் என்ன வேணாலும் பண்ணலான்னு தோடுது. நீங்கள் பண்ணட்டுங்கிறதுக்காக தான் நான் எதில் இருக்கிறேன். என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் எதில் இருக்கிறேன்? இயல்பில் இருக்கிறேன். என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் இயல்பில் இருக்கிறேன். அதாவது அந்த அசோக சக்கரவர்த்தி ஒரு புத்த குருவினுடைய காலில் விழுந்து கும்பிட்டாராம். அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய சிம்மாசனத்திலேருந்து எந்திரிச்சு வந்து, அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். உடனே அசோகர் சொன்னாராம், நீ போய் ஒரு 3 தலைகள் வாங்கிட்டு வா அப்படின்னாராம். ஒரு மனிதன் தலை, ஒரு ஆட்டுத்தலை, இன்னொரு விலங்கு, சிங்கம் புலி, ஏதோ ஒரு விலங்கினுடைய தலை, 3 தலையோடு வரணும் அப்படின்னாராம். அதை வாங்கிட்டு வந்துட்டான் ஒருத்தர். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், 3 தலைன்னாராம். வாங்கிட்டு வந்தோன்னே இதை விற்றுட்டு வா அப்படின்னாராம். ஆட்டுத்தலையை விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க. இன்னொரு விலங்கு தலையை சமைச்சு சாப்பிடலாம்ல, சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு தலை, மான் தலைன்னு வச்சுடுங்களேன், அதையும் விலைக்கு வாங்கிட்டான். அன்றைக்கி ஃபாரஸ்ட்லாம் கிடையாது, எந்த விலங்கு வேணாலும் கொள்ளலாம். மனித தலையை அவனு என்ன செய்ய மாட்டேங்கிறார், 500 ரூபா தர்ற இந்த இடத்த காலி பண்ணிட்டு பயமாக இருக்குங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த மதிப்புமே இல்லாத ஒரு பொருள் தரையில் விழுந்தானா தலையில் விழுந்தானா எங்கே விழுந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன். இது மதிப்பில்லாத ஒரு பொருள் தான், அதை வச்சு தான் நான் என்னுடைய குருவை கும்பிட்டுருக்கிறேன், உனக்கு என்ன கவலைன்னு கேட்குறேன். ஆனால் இது ஒரு பெரிய விமர்சனமாக்கி இதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டா ஆசிரியர் இருக்கிறார். ஆசிரியர் எதிர்பார்க்கிறவராக இருந்தால் நீங்கள் ஏன் வணங்க வேண்டியில்லைன்னு யாரை கேட்டிருக்கணும்? வணங்காதவரை கேட்டிருக்கணும். இல்லை, வணங்கினால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? சிவார்ப்பணங்கிறோம். நாங்கள் வாங்கலை. அதில் சொல்லியிருக்குது, அதில் இன்னொரு வரி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த குரு வணக்கம் என்பது சிவ வணக்கம். குரு வணக்கம் என்ன வணக்கம்? சிவ வணக்கம். அவர் காலில் விழுந்து கும்பிடுறவங்க விட ரொம்ப பக்தியோடு அவர் நின்றுக்கிட்டு கூட கும்பிட்டுருக்கலாம். அது எந்த ஆராய்ச்சி எங்களுக்கு தேவை கிடையாது. அவருடைய உரிமையை அவர் கையில் எடுக்கிறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். எல்லோரும் கும்பிட்றாங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி வர்றோம். இதெல்லாம் இந்த அறியாமையில் நிறைய நடக்குது. இதே நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். பாடம் படிக்கிறது முக்கியமே கிடையாது. தீக்கையினால் என்ன மலம் போகும்? தீக்கையினால் கண்மம் போகும் என்பார்கள். எந்த மலம் தான் போகும்? சஞ்சித மலம்தான் போகும். குரு உபதேசித்ததை கடைபிடித்தால் மட்டுமே எந்த மலம் போகும்? ஆகாமியும் போகும். பிராரத்தம் அல்ல, ஆகாமியும் போகும். குரு ஞானத்தை உபதேசிக்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் தீக்கை வாங்கிட்டீங்க, அடுத்த நாள் பாடம் நடத்துகிறாரு. நீ தீக்கை வாங்கிட்ட, நீ சிவமாம் தன்மை பெற்றுட்ட, இனிமேல் நான் செய்கிறேன்னு சொல்லாத, இறைவன் செய்கிறாருன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கடைபிடிக்கணுமில்ல. நீங்கள் நான் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆகாமியும் உங்களுக்கு வரும். அவர் சொல்லித்தர்றாரு, நான் செய்கிறேன்னு சொல்லாத, சிவபெருமான் தான் செய்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தந்தால் நீங்கள் கடைபிடிக்கலான்னா உங்களுக்கு என்ன உண்டு? ஆகாமியம் உண்டு. ஏற்கனவே குருவினால் போன சஞ்சிதம் போயிருக்கும், புதுசாக சஞ்சிதம் லோடாகிட்டே இருக்கும் சொல்கிறாரு. இதெல்லாம் டெய்லி நான் ஒரு 6-7 வருஷமாக டெய்லி படிக்கிற புக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிப்பேன். அடுத்து சொல்கிறார், பிராரத்த வினை நீங்காது. உடம்பு உள்ள வரைக்கும் இருக்கும், அனுபவித்து தான் கழிக்கணும். பிராரத்தத்தில் நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ அது வந்தே தீரும். அப்போது சாதகன் பிராரத்தம் வரும்போது அதை அவன் அருளாக பார்க்கணும். எதிர்பாராத ஒரு பொருளாதார நஷ்டம் வந்துட்டு திருவருள் நமக்கு இதை நடத்தணும்னு நடக்குது அப்படின்னு நினைக்கணும். அந்த பொருளாதார நஷ்டத்தை என்ன செய்யணும்? திருவருளால் இது நடக்கணும். எதிர்பாராத பணம் வந்துட்டு அதுக்கு எதே சொல்லணும்? திருவருள். இப்போ குங்குலிக்கலை நாயனார் வீட்டில் நிறைய பொருளை கொண்டு இறைவன் குவிச்சார். அவர் மனைவி என்ன சொல்லிச்சு? இறைவனுடைய அருள். இதுதான் பேர் இதுக்கு. அப்படி அவன் கண்டு அனுபவித்தால் அவனுக்கு மேலும் பிறவி கிடையாது. பக்குவப்பட்டவனுடைய பிராரத்தம் அவனுடைய உடம்பை தாக்கும், எதை தாக்காது? உயிரை தாக்காது. அவன் சிவமாம் தன்மை பெற்றுவிட்டதுனால
அவனுடைய ஆன்மாவை இறைவன் தனக்கு உடம்பாக கொண்டுட்டதுனால அந்த உயிரை போய் என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. அதனால் எதை தாக்கும்? சடப்பொருளாகிய உடம்பை தாக்கும். எனவே இந்த இடம் தான் முக்கியம். இதுக்கு அவ்வளோ நேரம் பேசினேன். தீக்கை வாங்குவதனால் ஆணவம் போகும் என்று நம்பு, கன்மம் போகும் என்று நம்பு, மாயை போகும் என்பதை நம்பு. ஆணவம் போகும்னா ஒடுங்கும்னு அர்த்தம். மாயையில் வந்த உன்னோட உடம்பு அருள்மயமாகி கொள்ளும். பிராரத்தத்தை உயிரை தாக்காது, உடம்பை தாக்கும். உடம்பு எண்ணமயமாக இருக்கும், அதனால அதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்போ உடம்பை தாக்கும்போது உடம்பு அருள்மயமாயிட்டுன்னா அந்த தாக்கமெல்லாம் எதுக்கு தான் போகும்? அருளுக்கு தான் போகும். எதுக்கு தான் போகும்? அதுதான் பிராரத்தத்தை இறைவன் வாங்குறதுங்கிறது. அதுதான். இதுக்கெல்லாம் கேள்வியே எங்கேயுமே கிடையாது, எந்த புத்தகத்தை படித்தாலும். இதெல்லாம் நம்ம யோசித்து தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி புத்தகங்களில் இருக்குது பாருங்கள். உடம்பு அருள்மயமாயிரும்போது பிராரத்தத்தை உடம்பு தாக்கும்போது அது எதைத்தான் தாக்கி ஆகணும்? அருளை தான் தாக்கி ஆகணும். அதுக்கு பேர் தான் பிராரத்தத்தை யார் வாங்குதல்? இறைவன் வாங்குதல். சரியா? அப்படி தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள். சித்தியார் 268வது மந்திரம். குருவருளால் ஒரு பிறவியிலேயே முத்தி பெறலாம். அதை சொல்கிறது தான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய சாரம் முழுவதும் அதுதான். ஒரே பிறவியில் முத்தி பெறலாம். யார் அருள் இருந்தார்? சரியா? இதில் அவர் சொல்லி, நான் சிவபூஜை செய்கின்றேன். இப்படி தான் +2 வரைக்கும் நாங்கள் திட்டுவோம் பள்ளிக்கூடத்தில். திட்டுறதுக்கு அந்த பிள்ளை கிடச்சிருக்கு. நான் சிவபூஜை செய்கின்றேன், பூஜைக்குரிய பொருட்களை குறைவில்லாமல் தேடி சேர்த்து கொள்ளுகிறேன். அடுத்த வரி தான் முக்கியம், நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு ஓலையில் எழுதி கழுத்தில் போட்டுக்கலாம். என்னை போல் சிவபூஜை செய்வார் பிறர் யாரும் இல்லை. அதைத்தான் நான் 15 நிமிஷம் காலையில் கரடியாக கத்தன். திருமூலர் சொன்னார், என்னை போல் சிவபூஜை செய்வார் பிறர் யாரும் இல்லை. எனக்கே ஆன்மார்த்த பூஜையை பப்ளிக்கில் செய்கிறதுலே உடன்பாடு கிடையாது. அதுக்கு பேரே என்ன பூத்தை? ஆன்மார்த்த பூஜை. அதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னை போல் சிவபூஜை செய்வார் பிறர் யாரும் இல்லை என்னும் செருக்குடனோ சிவபூஜை செய்வது சிவத்தீவினை. பாருங்க, அது எதா மாறிடும்? தீவினையா மாறிடும். இவைகள் இல்லாமல் சிவபூஜை செய்யணும். அப்படி செய்தால், நான் காலையில் பேசினதெல்லாம் அப்படியே வருது, செய்பவன் சிவனே ஆவான். சிவபூஜையை ஏற்றுக்கொள்வதும் சிவனே. என்ற உணர்வோட பூஜை செய்யணும். பூஜை செய்கிற நானும் சிவமயமாக இருக்கிறேன், பூஜையை ஏற்றுக்கிட்டவனு யாரு தான்? சிவன் தான். வைணவர்கள் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, ஹரிர் தாதா, ஹரிர் போக்தா, ஹரிர் அன்னம், பிரஜாபதிஹி அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு அவங்களுக்கு. அப்புறம் பெருமாள் தான் எல்லான்னு சொல்கிற மந்திரம் அது. சிவபூஜையை ஏற்றுக்கொள்வோன்னு சிவனை என்ற உணர்வுன்னு சிவபூஜையில் செய்ய வேண்டும். இவரே இவர்களே இருவினை ஒப்பு உடையவர்கள். இதனையே கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரைவில் விளங்கினார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. இந்த மந்திரத்தில் நாயின் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்றார். அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றார்.
சங்கிலியில் கட்டியிருக்கும் வரை நாய் என்னுடைய பழக்க வழக்கம் சுத்தமாக இருக்கும். எவ்வளோ அழகான பார்வை. இந்த செய்தி யாருமே இது வரைக்கும் சொல்லலை. சங்கிலியில் கட்டியிருக்கும் வரை நாயினுடைய பழக்க வழக்கம் சுத்தமாக இருக்கும். ஆனால் சங்கிலியிலிருந்து விடுபட்டால் அதனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்காது. அடுத்த வரி பாருங்க. தீக்கை செய்யும் வரையிலும் குருவுக்கு கட்டுப்பட்டு இருத்தல், சிவபூஜை செய்யும் வரை மனம் கட்டுப்பட்டிருத்தல், இப்படி இரண்டு விதமாக இருந்தால் அவர்களுக்கு பற்று உறுதியாக வரும். அதுதான் நாய். அதுதான் நாய். நாய்க்கு அழகான விளக்கம். அங்காடி நாய் போல அலைந்து திரிந்தேனே, இது ஒரு வகையில் அந்த அலைந்து திரிதல் தான். பாட்டில் நாய் போல அப்பர் சுவாமிகள் சொல்றார். எவ்வளோ அழகான பாடங்கள். தீக்க முடி வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் வாத்தியார் சொல்கிறத கேட்குறது. அடுத்த நாள் வாங்கி கொண்டு போய் வீட்டில் பஞ்சபாத்திரத்தில் ஒரு உரமாக வச்சுட்டு வேலையை பார்க்குறது. அது சிவபூஜை பண்ண வரைக்கும் நல்லவன். வடிவேல் வந்து நைட்டான அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பாங்கல்ல, பகல்லலாம் நல்லாவே நைட்டில் அப்பா அடிப்பாங்கல்ல, அது மாதிரி சிவபூஜை பண்ண வரைக்கும் நல்லவர். ஆமாம், இந்த மாதிரிலாம் இருந்தாச்சுன்னா அவர் வந்து உலகப்பற்று வரும். அடுத்து 10வது மந்திரத்தில் எழுப்பப்படும் கேள்விகள். இப்போ தான் நேரடியாக உள்ளே கொண்டு போகிறார். 10வது 10வது மந்திரத்தில் எழுப்பப்படும் கேள்விகள். தீக்கைக்கு பிறகும் உடம்பு இருக்கிறது. கேள்வி 1. தீக்கைக்கு பிறகும் உடம்பு இருக்கிறது. எனவே டீ இருக்குதா? ஒரு கிளாஸ் கொடுங்க. சுடு தண்ணி கொண்டு வாங்க. அதே பிடிச்சிருக்காங்க. தீக்கைக்கு பிறகும் உடம்பு இருக்கிறது. தீக்கை பெற்ற பிறகு இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறாரா, வெளிப்பட்டு நிற்கவில்லையா? ஒரு கேள்வி. தீக்கையினால் 3 மலங்கள் போனதா, போகவில்லையா? கேள்வி 2. கேள்வி 3. பிராரத்தத்தை கழிக்கிறதுக்கு உடம்பு இருக்கிறதுனால மீண்டும் எனக்கு மலபந்தம் வருமா, வராதா? இதற்கு பதில் சொன்னோம்னா இந்த மந்திரம் முடிவடைஞ்சிடும். இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு மாலை வகுப்பில் நம்ம படிக்கவே முடியாது. மாலை வகுப்பில் நம்ம வந்திருக்கிற 1 மணி நேரத்தை முடிக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்போம். பதில் சொல்ல போறார். தீக்கைக்கு முன்பும் சிவம் ஆன்மாவிடத்தில் தான் இருந்தது. இறைவனுடைய இருப்பை ஆணவமலம் மறைத்தது. இறைவன் மறைப்பு சக்தியாக இருந்து வெளிப்படாமல் நின்று கண்ம அனுபவத்தை கொடுத்தார். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள். அதுக்கெல்லாம் சாதாரணமாக பதில் சொல்கிறார். அப்போ இறைவனுக்கு என்ன வேலைன்னா, மறைப்பு சக்தியாக நின்று ஆணவமலம் தேய் வரைக்கும் என்ன அனுபவத்தை கொடுக்குறாரு? கண்மமல அனுபவத்தை கொடுக்குறாரு. ஆணவமலம் தேய்ந்த உடனே தீக்கையை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, உபதேசிக்கிறாரு, ஞான நெறியில நிற்க வைக்கிறார். நிற்க வைக்கிறதுக்கு யார் வேணும்? பிரச்சனை என்னங்கிறீங்க? நமக்கு சைவத்தில் மாணவருக்கு வாத்தியாருக்கு என்ன பிரச்சனை? தீக்கை வாங்க ரெடி, அந்த நெறியில் நிற்க தயாரில்லை. பாடம் கேட்க ரெடி, நெறியில் நிற்க ரெடி இல்லை. 2 பேருக்கும் போராட்டம் அதுதான். மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் யாருக்கும் இருக்கும், ஆசிரியருக்கும். இவர் நெறியில் நிற்க வைக்க பார்க்குறாரு, முடியலை. தொழிலுக்கு வந்ததே எதுக்காக தான்? டாக்டர் வேலைக்கு வந்ததுக்கு எதுக்கு ஒன்றும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான். தொழிலுக்கு வந்ததே நெறியில் நிற்க வைக்க தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் ஓகே,
ஆனால் இதை செய்ய அதை செய்யணும் என்ன செய்யாத, சொல்லாத. வந்தமா பேசணுமா போயிட்டே இரு. அப்படி ஒருத்தன் சொன்னான் என்கிட்ட, இந்த நம்ம தேவார வகுப்பு தொடங்கும்போது, வைக்கிறடா உனக்கு ரிவிட்டு வைக்கிறேன்ட்டு விட்டுட்டேன். ஆமாம், நீ வந்தமா பேசணுமா போனோமா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான் ஒருத்தன். அவனும் நம்மகிட்ட படித்த வேண்டாம். நான் டைம் வரும்போது ரிவிட்டு வைக்கிறடான்னு விட்டுட்டேன். புரியுதா? வாத்தியார் தொழிலுக்கு வர்றதே எதுக்கு தான், அந்த தொழிலுக்கு நிற்கிறதுக்கு தான். நீங்கள் பெரிய பெரிய சித்தாந்திகள் வேலை பார்த்த நகரங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அறைக்கு நீங்கள் போக முடியாது. ஒரு பையன் ஒரு மையத்தில் ஒரு பையன் நான் கார் ஏறும்போது ஒரு சந்தேகம் கேட்குறான். அவர் யார்? பேராசிரியர், நீ மாணவர். சந்தேகம் கேட்குற இடம் இதுவா? வாத்தியார்ட்ட இப்படி தான் பேசுவியா? வகுப்பில் கேட்டால் எத்தனை பேருக்கு பயன் அடையும்? கண்ட இடத்துலலாம் வாத்தியார்ட்ட பாடம் கேட்பியா? அவன் அதோடு நின்றுக்கிட்டான். புரியுதா? சொன்னது நான் கிடையாது. நம்ம ஏரியாவில் சைவ சித்தாந்திகள்னால் பிள்ளையார் கோயில் ஆண்டியை விட ஒரு ரேங்க் கீழே. பிள்ளையார் கோயில் ஆண்டி கிடையாது, அவரை விட ஒரு ரேங்க்கு கீழே நம்ம ஏரியாவில். மற்ற இடங்கள் எப்படி இருக்குது? நீங்கள் இப்போ கோப்பனூர் புதூர் போனோம்ல, நம்ம சோமவாரப்பட்டி நம்பர் 1 நம்முடைய அடியார்களை கையாளுறதுல. அங்கே போனால் பெரிய தொழிலதிபர், அவர் தேங்காய் வியாபாரி. அப்படி மரியாதை கொடுக்குறாரு. இந்த ஏரியாவில் சினிமா எடுக்க எவன் வந்தாலும் அவருக்கு தெரியாமல் வர முடியாது. அவங்க சொந்தக்காரங்க மூலமாக தான் பொள்ளாச்சிக்குள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு உணவெல்லாம் இங்கேருந்து தான் சமைச்சு போகுது. அந்த கோப்பனூர் புதூருக்கு தேவையான உணவெல்லாம் அவர் மூலமாக தான் வருது. ஆனால் எவ்வளவு மரியாதை தெரியுமா? அவன் வர வைத்து வாத்தியாரை உட்கார வச்சு அவரே சேர் எடுத்து போட்டு பெரிய கோடீஸ்வர் போட்டு பிரசாதம் கொடுத்து விட்டு நீங்கள் வந்தது ஒரு சந்தோஷம்னு சொல்லி, அது நம்ம ஊரில் கொண்டு வர முடியாது. ஏன்னா நல்ல மாடு உள்ளூரில் விலை போகாதுங்கிறான். நல்ல மாடு உள்ளூரில் வேலை செய்யலைன்னா தான் விலை போகாது. ஆனால் நம்ம ஊரில் வேலை செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டுக்கு விலை போகும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல. இன்றைக்கி இந்த ஊருக்குள்ளே நம்ம கூட்டம் நினச்சா 300 பேரை ஒரு இடத்துல சேர்க்குற இடத்துக்கு வந்துட்டோமல்ல. எவ்வளோ பெரிய வெற்றி, என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ மிகப்பெரிய வெற்றி அல்ல. அதனால் அந்த பதிலுக்கு வாங்க. என்ன சொன்னார்? ஆணவமலம் தேயும் வரை இறைவன் எதா நிற்பார். என்னத்தை எழுதுனீங்க? அதெல்லாம் இல்லை, கிடையாது. ஆணவமலம் தேயும் வரை இறைவன் மறைப்பு சக்தியாக நிற்பார். எங்கே போயிட்டீங்க? 3 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டீங்க. ஆணவமலம் தேய்ந்த பிறகு தீக்கை கொடுப்பார். எழுதியிருக்கீங்களா? ஞானத்தை கொடுப்பார், உபதேசிப்பார். அடுத்ததான் முக்கியம், ஞான நெறியில் நிற்கச் செய்வார். இந்த நிற்கச் செய்கிற இடத்துல தான் பிரச்சனை. தீக்கை கொடு, ஆச்சார அபிஷேகத்துக்கு மேலே ஒன்று இருக்காங்க, அதையும் சேர்த்து கொடு. உபதேசம் பண்ணு, எவ்வளோ வேணாலும் பேசு, நாங்கள் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஞானத்து பாடத்தை சொல்லிக் கொடு. இதை செய் அதை செய்ய மட்டும் என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத. இதுதான் பிரச்சனை. சிவம் ஆன்மாவுடன் எக்காலத்தில் நிற்கிறது என்பதுதான் உண்மை. அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அடுத்த கேள்வி, ஆணவமலம் போச்சா இல்லையா? இந்த கேள்வி பதில் நீங்கள் லைஃப்லேயே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகான பதில். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் 3 மந்திரம் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மறையானுங்கிறதுக்கு ஒரு பொருள் சொன்னார்ல, இறைவன் எதையும் மறைக்கிறது இல்லைன்னா நம்மளும் யாரும் மறைக்கக்கூடாதுல்ல, நம்மளும் எதையும் மறைக்கக்கூடாதுல்ல. எழுதல, தீக்கையினால் ஆணவமலம் நீங்கும். உங்கள் லைஃப்பில் இந்த வரியை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு உலக பொருள் மேல் பற்று உண்டாகுமானால் விரைந்து வந்து பற்றி கொள்ளும் அளவில் நீங்கும். தீக்கையினால் ஆணவமலம் நீங்கும். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு உலகப் பொருள் மேல் பற்று உண்டானால் விரைந்து வந்து பற்றி கொள்ளும் அளவில் நீங்கும். இப்போ நோயில் 2 இருக்குது. டாக்டர் சொல்வார், இது நீ திரும்ப இந்த நோய் வர வாய்ப்பு இல்லைம்பார். இன்னொன்று என்ன சொல்லுவார், இதே ப்ராப்ளம் உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதற்கான சூழலை நீங்கள் அமைச்சிங்கன்னா, உங்களுக்கு பைல்ஸில் ப்ராப்ளம், அசைவம் சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, இதையெல்லாம் நிறுத்தினீங்கன்னா திரும்ப வராது. நிறுத்தலைன்னா திரும்ப வரும். அதே தான் இங்கே கண்டிஷன். ஈக்கை வாங்கினா ஆணவமலம் போகும்னா எப்படி போகும்? அது வாய்ப்புக்காக காத்திருக்கும். நீங்கள் உலக பொருள் மேலே உங்களுக்கு பற்று விருப்பு வெறுப்பு தோன்றும் போது ஆக்டிவேட் ஆகிரும். எது? ஆணவமலம் ஆக்டிவேட் ஆகிரும். இது உலக புகழ் வாய்ந்த ஒரு பாயிண்ட்டு. எந்த புத்தகத்துலையுமே இது வரைக்கும் நான் படித்தது கிடையாது. நான் இதை இவர் புத்தகத்தில் தான் படிக்கிறேன். புரியுதா? அடுத்தது ரொம்ப முக்கியம். கண்மத்தில் சஞ்சித கண்மம் எப்போ போயிடும்?
நான் இந்த பால் டீ குடிக்கிறதே நிறுத்திட்டேன், மறந்து குடிச்சிட்டே இருக்கேன். பால் டீ குடிக்கிறத நிறுத்தி 1 வாரம் ஆயிடுச்சு. உடம்பு வருதுன்ட்டு நிறுத்திட்டேன். இருந்தாலும் மறந்து வேறு வழி இல்லாமல் சுடு தண்ணிக்காக குடிச்சிட்டே இருக்கேன். வீட்டு வப்பிலெல்லாம் வரட்டி தானே குடிக்கிறேன். தீக்கையினால் சஞ்சீதம் நீங்கும். படிச்சிங்களா? இப்போ தானே எழுதுனீங்க. சஞ்சீதம் மட்டுமே நீங்கும். பிராரத்தம் இருக்கும், ஆனால் எந்த வகையிலும் இன்னொரு பிறப்புக்கு அது காரணமாக இருக்காது. இன்னொரு பிறப்புக்கு அது காரணமாக இருக்காது. பிராரத்தத்தை அனுபவிக்கிற அந்த காலத்தில் ஜீவன் முக்தர்களுக்கு, நமக்கு கிடையாது. நம்மளாம் பிளாஸ்டிக் குடம் மாதிரி, டேமேஜ் பிளாஸ்டிக் குடம் மாதிரி. அவங்களாம் தங்க குடம். நம்ம இப்போ எதை பேசிகிட்டு இருக்கிறோம்? தங்க குடத்தை பற்றி பேசியிருக்கோம். நம்மெல்லாம் இந்த 120 ரூபாய் வாங்குகிற பிளாஸ்டிக் குடம், அதுவும் டேமேஜ் ஆன பிளாஸ்டிக் குடம் நம்மெல்லாம். ஆமாம், தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆகாத பிளாஸ்டிக் குடம். அந்த அவர்களுக்கு உடம்பு அருளுடம்பாக மாறிவிடுவதால் அந்த பிராரத்த காலத்து உடம்பு சிவபோகத்துக்கு பயன்படும். அந்த உடம்பை வைத்து அவங்க சிவபோகத்தை தான் அனுபவிப்பாங்க. பிராரத்தம் முடியும் போது உடம்பு அழிஞ்சிடும், பரமுத்திக்கு ஆன்மா போயிடும். நம்ம பாடம் வருது பாருங்க, கரெக்டாக வருது பாருங்க. இந்த பாடத்தை நம்ம எதற்காக ஆரம்பித்தோம்? திருவாசகத்தில் எதை புரிவதுக்கு ஆரம்பித்தோம்? ஜோதியே. இந்த பாடத்தில் பாருங்கள், சித்தியார் 290